நீங்க எப்போதாவது கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு வெனாடியம் சொல்யூஷனோட நிறம் மாறத பார்த்திருக்கீங்களா? ஒரு சோதனையில அது கண்ணுக்கு முன்னாடியே பச்சை, அப்புறம் நீலம், மஞ்சள்னு கலர் கலரா மாறும். ஆனா இதுவே சோடியம் குளோரைடு இல்ல மெக்னீசியம் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நடக்குமா? நடக்காது. அதுங்களுக்கு நிறமே கிடையாது. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் காட்டக்கூடிய சுவாரஸ்யமான பண்புகள பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து யூனிட் 4 தி டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு ஜெனரல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் தி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் டி பிளாக். ஆமா. இது வெறும் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சிக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம தினமும் பயன்படுத்துற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்ல இருந்து நம்ம கார்ல வர்ற புகையை சுத்தம் செய்யற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வரைக்கும். நம்ம உடம்புல ஆக்சிஜனை கொண்டு போற ஹீமோகுளோபின்ல இருக்கிற இரும்பு வரைக்கும் கூட. எக்ஸாக்ட்லி. எல்லாத்துலயும் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸோட தனித்துவமான பண்புகள் தான் இருக்கு. சரி, இது இன்னும் விரிவா பார்ப்போம். ஓகே, அப்போ கேள்வியே இதுதான். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ மத்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து எது இவ்ளோ தனித்துவமாக்குது? சோடியம், கால்சியம் மாதிரி இல்லாம அயர்ன், காப்பர், வெனேடியம் கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? ரொம்ப நல்ல கேள்வி. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணமா? ஆமா, அது என்னன்னா இந்த எலிமெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா அதுகிட்ட இருக்கிற டி எலக்ட்ரான்ஸே ரொம்ப சுலபமா பயன்படுத்த முடியும். மத்த எலிமெண்ட்ஸ் கிட்ட இந்த வசதி இல்ல. பார்ஷியலி ஃபில்ட் டி ஆர்பிட்டல்ஸ், இந்த ஒரு விஷயத்தால தான் எல்லா வித்தியாசமும் வருதா? அப்போ இதனால என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான பண்புகள் இதுங்களுக்கு வருது? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், கலர்ட் காம்பவுண்ட்ஸ் மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த ஒரு காரணத்தினால இதுங்களுக்கு ஒரு 5 சிக்னிச்சர் பிஹேவியர்ஸ் இருக்கு. 1, நீங்க சொன்ன மாதிரி மல்டிபிள் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், அதாவது பல ஆக்சிஜனேற்ற நிலைகள். கரெக்ட். 2, கலர்ட் காம்பவுண்ட்ஸ், அதாவது நிறமுள்ள சேர்மங்கள். 3, பாராமேக்னெட்டிக் பிஹேவியர், காந்த பண்பு. ஆமா. 4, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், அதாவது அணைவுச் சேர்மங்களை உருவாக்குதல். கடைசியா 5வது கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி, வினைவேக மாற்றியாக செயல்படுதல். இந்த 5ம் தான் இவங்களோட அடையாளம். வாவ், இந்த 5 பண்புகளுக்கும் ஒரே ஒரு காரணம் தானா? இத புரிஞ்சுக்க ஏதாவது ஒரு நல்ல உவமை இருக்கா? நிச்சயமா. மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ், அதாவது சோடியம் மாதிரி எலிமெண்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும் செய்யற ஒருத்தர்னு வச்சுக்கலாம். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் அக்கௌண்டன்ட்னா அவர் அந்த ஒரு வேலையை மட்டும் தான் செய்வார். சோடியம் எப்பவுமே Na+ அயனா தான் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு ஜாப் டைட்டில் தான். ஓகே, ஒரு ஃபிக்ஸ்ட் ரோல். ஆமா. ஆனா அயன் மாதிரி ஒரு டிரான்சிஷன் மெட்டல் எடுத்துக்கிட்டா அது ஒரு மல்டி டாஸ்கிங் மேனேஜர் மாதிரி. சில சமயம் Fe2+ ஒரு வேலையை செய்யும், இன்னொரு சமயம் Fe3+ வேற ஒரு வேலையை செய்யும். தேவைக்கேத்த மாதிரி. ஆமா, தேவைக்கேத்த மாதிரி பல ரோல்ஸ் எடுக்கும் திறமை அதுங்களுக்கு உண்டு. இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் உங்களோட சூப்பர் பவர். சூப்பர் அனாலஜி. அப்போ எக்ஸாம்ல கேட்டா இதுக்கு ஒரு முறையான டெஃபினிஷன் எப்படி கொடுக்கிறது? எக்ஸாமுக்கு தேவையான ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். Transition elements are characterized by the presence of partially filled d orbitals in their ground state or common oxidation states, leading to their signature properties. இதுல பார்ஷியலி ஃபில்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க மாணவர்கள் கிட்ட ஒரு பொதுவான குழப்பம் இருக்கு. நிறமுள்ள சேர்மங்கள் ஏதோ ரொம்ப அரிதான விஷயம்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல நிறம் தான் விதி, நிறம் இல்லாம தான் விதிவிலக்கு. இன்ட்ரெஸ்டிங். சரி, இந்த 5 பண்புகளையும் ஒன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், ஒரு டிம்மர் ஸ்விட்சுக்கும் ஒரு நார்மல் ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரியா இது? மிகச்சரியான ஓமை. மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி. சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து Na+ மாறும், அந்தே ஆன் ஸ்டேட். ஆனா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஒரு லைட் டிம்மர் ஸ்விட்ச் மாதிரி. பிரைட்னஸை மாத்துற மாதிரி. அதேதான். நீங்க பிரைட்னஸை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற மாதிரி அதுங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை +2, +3, +4, ஏன் மேங்கனீஸ் மாதிரி எலிமெண்ட்ஸ் +7 வரைக்கும் மாத்திட்டே இருக்கும். அது எப்படி சாத்தியமாகுது? ஏன் அதுங்கால மட்டும் இத்தனை எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியுது? அதுக்கு காரணம் அதுங்களோட அவுட்டமோ ஷெல்ல இருக்கிற Ns ஆர்பிட்டலுக்கும் அதுக்கு உள்ள இருக்கிற N-1 d ஆர்பிட்டலுக்கும் நடுவுல எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓ, எனர்ஜி கேப் ரொம்ப கம்மியா? ஆமா. அதனால ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது முதல்ல Ns ஆர்பிட்டல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் போகும். அப்புறம் தேவைப்பட்டா d ஆர்பிட்டல்ல இருந்தும் அடுத்தடுத்து எலக்ட்ரான்ஸை சுலபமா நீக்கிட முடியும்.
இந்த சின்ன எனர்ஜி கேப் தான் அந்த டிம்மர் ஸ்விட்ச் எஃபெக்ட்க்கு காரணம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அதுங்கள ஒரு நல்ல கேட்டலிஸ்டா மாத்துதா? இந்த ரெண்டு பண்புகளுக்கும் தொடர்பு இருக்கா? அப்சல்யூட்லி. நேரடி தொடர்பு இருக்கு. ஒரு கேட்டலிஸ்டோட வேலையே ஒரு ரியாக்ஷனை வேகப்படுத்துறது தான். அது எப்படி பண்ணுனா வினைபடு பொருட்கள் அதாவது ரியாக்டன்ஸ் கூட ஒரு தற்காலிகமான பிணைப்பை ஒரு டெம்பரரி பாண்டை உருவாக்கும். இதனால ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையுமா? கரெக்ட். இதனால அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையுது. ஒரு சுலபமான பாதையை உருவாக்கி கொடுக்குது. இந்த டெம்பரரி பாண்டை உருவாக்கவும் தேவைப்படும் போது அதை உடைக்கவும் இந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ரொம்ப உதவுது. ஒரு ரியாக்டன்ட் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கி ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் அப்புறம் அதை இன்னொரு ரியாக்டன்ட்டுக்கு கொடுத்து பழைய ஸ்டேட்டுக்கும் அதால சுலபமா மாற முடியும். இதுக்கு ஒரு நிஜ உலக உதாரணம் சொல்ல முடியுமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற மாதிரி. நம்ம கார்ல இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஒரு பெகத்ரீன் உதாரணம். இன்ஜின்ல இருந்து வர நச்சு வாயுக்களான கார்பன் மோனாக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு எல்லாம் அந்த கன்வெர்ட்டர்ல இருக்கிற பிளாட்டினம், பெலேடியன் மாதிரி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் மேல படும்போது அதுங்க அந்த வாயுக்களோட ரியாக்ட் பண்ணுமா? ரியாக்ட்னு சொல்றதை விட ஒரு டெம்பரரி பாண்டை உருவாக்கும். அப்படி பிணைக்கும் போது அந்த வாயுக்களுக்குள்ள இருக்கிற பாண்ட்ஸ் வீக் ஆயிடும். இதனால அதுங்க சுலபமா உடைஞ்சு பேஸ்ஃப்ரெயினான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் வாயுக்களா மாறி வெளியே போயிடும். இந்த மெட்டல் இல்லனா இந்த வினை நடக்காது. யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சொல்லப்போனா ஹேபர் ப்ராசஸ்ல அயன் கேட்டலிஸ்ட் மட்டும் இல்லைன்னா விவசாயத்துக்கு தேவையான உரத்தை நம்மால உற்பத்தி செஞ்சிருக்கவே முடியாது. உலக மக்கள் தொகையில பாதி பேருக்கு உணவு கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு பண்பு. இன்கிரெடிபிள். சரி, அடுத்ததா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பண்பு கலர். காப்பர் சல்ஃபேட் நீலமா இருக்கு, பொட்டாசியம் பர்மாங்கனேட் ஊதா நிறத்துல இருக்கு. இந்த நிறங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இதுக்கு காரணம் டிடி டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு ஒரு நிகழ்வு. இத புரிஞ்சுக்க முதல்ல நீங்க ஒரு டிரான்சிஷன் மெட்டல் அயானை சுத்தி லிகான்ஸ் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம், லிகான்ஸ் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. லிகான்ஸ்னா மெட்டல் அயானுக்கு எலக்ட்ரான் பேர்ஸை டொனேட் செய்யக்கூடிய மூலக்கூறுகள் அல்லது அயனிகள். உதாரணத்துக்கு தண்ணியில காப்பர் சல்ஃபேட்டை கரைக்கும்போது காப்பர் அயான் Cu2+ சுத்தி பாணி மூலக்கூறுகள் லிகான்ஸா செயல்படும். ஓகே. இந்த லிகான்ஸ் அந்த மெட்டலோட 5 டி ஆர்பிட்டல்ஸையும் 2 வெவ்வேறு எனர்ஜி லெவல்ஸா பிரிச்சிடும். சில ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி அதிகமாகும், சிலது குறையும். ஓகே, அப்போ டி ஆர்பிட்டல்ஸ் ஒரே எனர்ஜில இல்லாம ரெண்டா பிரியுது, ஸ்பிளிட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இப்போ அந்த மெட்டல் கிட்ட இருக்கிற ஒரு டி எலக்ட்ரான் கண்ணுக்கு தெரியற வெளிச்சத்துல இருந்து, அதாவது விசிபிள் லைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை எடுத்துக்கிட்டு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு. ஆமா, அப்சார்ப் பண்ணிட்டு குறைவான எனர்ஜி லெவல்ல இருக்கிற டி ஆர்பிட்டல்ல இருந்து அதிகமான எனர்ஜி லெவல்ல இருக்கிற டி ஆர்பிட்டலுக்கு தாவுது. இதுக்கு பேரு தான் டிடி டிரான்சிஷன். ஒரு ஸ்பெசிஃபிக்கான நிறத்தோட ஒளிய அது அப்சார்ப் பண்றதால மீதி இருக்கிற நிறங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதான் அந்த சேர்மத்தோட நிறம். அப்போ ஒரு பொருள் நீலமா தெரியுதுன்னா அது ஆரஞ்சு நிற ஒளிய அப்சார்ப் பண்ணிருக்குன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி. அதோட காம்ப்ளிமெண்டரி கலர் தான் நமக்கு தெரியும். இதை இன்னும் சுலபமா மனசுல பதிய வைக்க ஒரு மென்டல் பிக்சர் உருவாக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு டிரான்சிஷன் மெட்டல் ஆட்டமை ஒரு பெரிய மாலிகுலர் ஸ்டேஜ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல 5 ஸ்பாட்லைட் பொசிஷன்ஸ் இருக்கு. அதுதான் 5 டி ஆர்பிட்டல்ஸ். இப்போ அந்த ஸ்பாட்லைட்ஸ்ல சிலதுல எலக்ட்ரான்ஸ்ங்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்க. வெளிச்சம் படும்போது ஒரு ஆக்டர் ஒரு ஸ்பாட்லைட்ல இருந்து இன்னொரு ஹாலி ஸ்பாட்லைட்க்கு ஜம்ப் பண்றார். அப்படி ஜம்ப் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கலர் லைட்டை மட்டும் அவர் அப்சார்ப் பண்ணிக்கிறார். அதனால ஸ்டேஜோட லைட்டிங் பேட்டர்ன் மாறுது. கரெக்ட். நமக்கு தெரியிற அந்த புது லைட்டிங் பேட்டர்ன் தான் கலர். அருமையான விளக்கம். ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஜிங்க்கும் ஒரு டி பிளாக் எலிமெண்ட் தான். ஆனா ஜிங்க் சல்ஃபேட் மாதிரி அதோட சேர்மங்கள் எல்லாம் வெள்ளையா நிறமில்லாம இருக்கே, ஏன்? This is a classic and important question. இது பரீட்சையில அதிகமா கேட்பாங்க. ஓ, அப்படியா? ஆமா. ஏன்னா ஜிங்க் அயான் Zn2+ ஓட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ஆர்கன் 3d10ன்னு முடியும். 3d10, அதாவது டி ஆர்பிட்டல் ஃபுல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதோட டி ஆர்பிட்டல்ஸ் முழுமையா நிரம்பி இருக்கு. நம்ம ஸ்டேஜ் அனாலஜி படி 5 ஸ்பாட் லைட்ஸ்லயும் ஆக்டர்ஸ் ஃபுல்லா இருக்காங்க. யாரும் ஜம்ப் பண்றதுக்கு ஹாலி இடமே இல்ல. அதனால அங்க டி டிரான்சிஷன்ஸ் நடக்க வாய்ப்பே இல்ல. ஒளி அப்சார்ப் ஆகாது, அதனால நிறமும் தெரியாது. அதேதான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு எலிமெண்ட் டி பிளாக்ல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. ஒரு பண்பை காட்டணும்னா அதுக்கு பார்ஷியலி ஃபில்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். காட் இட்.
அப்போ இந்த எலக்ட்ரான்ஸோட அமைப்பு தான் காந்த பண்புக்கும் காரணமா இருக்குமா? பாராமேக்னட்டிசம்னா என்ன? எக்ஸாக்ட்லி. ஒரு பொருள் காந்தத்தால ஈர்க்கப்படணும்னா அதுகிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். தனித்தனியா இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு சின்ன குட்டி காந்த மாதிரி செயல்படும். ஒரு மைக்ரோ மேக்னெட் மாதிரி? ஆமா, ஒரு டிரான்சிஷன் மெட்டல் அயான்ல இந்த மாதிரி அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஒரு காந்தத்துக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது அது ஈர்க்கப்படும். இந்த பண்புக்கு பேரு தான் பாராமேக்னட்டிசம். இதுவே எல்லா எலக்ட்ரான்ஸும் ஜோடி ஜோடியா, அதாவது பேடா இருந்துச்சுன்னா அது காந்தத்தால லேசா விலக்கப்படும். அதுக்கு பேரு டயாமேக்னட்டிசம். அப்போ மறுபடியும் ஜிங்க்குக்கு வருவோம். Zn2+ல D10 கான்ஃபிகரேஷனுங்கிறதால எல்லா எலக்ட்ரான்ஸும் பேடா இருக்கும். அதனால அது டயாமேக்னெட்டிக்கா இருக்குமா? பெர்ஃபெக்ட். நீங்களே விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. Cu2+ல 3d9 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அதனால அது பாராமேக்னெட்டிக். ஆனா Zn2+ல 3d10 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்ல. அதனால அது டயாமேக்னெட்டிக். ஆக நிறத்துக்கும் காந்த பண்புக்கும் காரணம் அந்த டி ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸோட அமைப்பு தான். நாம இதுவரைக்கும் 4 பண்புகளை பார்த்துட்டோம். கடைசியா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், அணைவுச் சேர்மங்களை உருவாக்குதல். இது எப்படி நடக்குது? நம்ம ஸ்டேஜ் அனாலஜிக்கே திரும்ப போலாம். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற காலி ஸ்பாட்லைட்ஸ், அதாவது காலி டி ஆர்பிட்டல்ஸ். ஆமா, அந்த காலி டி ஆர்பிட்டல்ஸ் வெளியேந்து வர்ற கெஸ்ட் ஆக்டர்ஸ், அதாவது லிகாண்ட்ஸ ஏத்துக்க தயாரா இருக்கு. இந்த லிகாண்ட்ஸ் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் பேர்ஸ அந்த டிரான்சிஷன் மெட்டல் ஏத்துக்கிட்டு ஒரு கோஆர்டினேட் பாண்ட உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயானை சுத்தி பல லிகாண்ட்ஸ் சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்லது அணைவுச் சேர்மம். ஓ, ஹீமோகுளோபின் கூட இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் தானே? அதேதான். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிட்ட சின்ன உருவம், அதிக பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் காலி டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால அதுங்களால ரொம்ப சுலபமா இந்த மாதிரி அணைவுச் சேர்மங்களை உருவாக்க முடியுது. நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் கூட ஒரு அயன் காம்ப்ளெக்ஸ் தான். பிரமாதம். இந்த 5 பண்புகளையும் ரொம்ப அழகா விளக்கிட்டீங்க. இப்ப நம்ம லிசனர் இந்த விஷயங்களை எக்ஸாம்காக ஞாபகம் வச்சுக்க ஒவ்வொரு பண்புக்கும் ஒரு கீ டேக்அவே லைன் மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். 1. வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். இதுக்கு காரணம் NS மற்றும் N-1 டி ஆர்பிட்டல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற குறைவான ஆற்றல் வித்தியாசம். இதனால ரெண்டுல இருந்தும் எலக்ட்ரான்ஸை நீக்க முடியும். ஓகே. 2வது கலர். இதுக்கு காரணம் DD டிரான்சிஷன்ஸ். லிகாண்ட்ஸ்னால பிரிக்கப்பட்ட டி ஆர்பிட்டல்ஸ்க்கு நடுவுல எலக்ட்ரான்ஸ் தாவறதுதான். முக்கியமா இதுக்கு பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் வேணும். 3வது பாராமேக்னட்டிசம். 4வதா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். இதுக்கு காரணம் காலி டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால அதுங்க லிகாண்ட்ஸ் கிட்ட இருந்து எலக்ட்ரான் பேர்ஸை ஏத்துக்க முடியுது. கடைசியா கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. இதுக்கு காரணம் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் கூட டெம்பரரி பாண்ட்ஸ் உருவாக்கி ஒரு மாற்று பாதையை கொடுக்கிற அதோட திறன். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்போ நாம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன சுருக்கமா சொல்லணும்னா, டிரான்சிஷன் மெட்டல்ஸோட இந்த 5 சிறப்பு பண்புகளுக்கும் ஒரே ஒரு அடிப்படை காரணம் அதுங்க கிட்ட இருக்கிற பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் தான். சரியா? ஆமா. அவங்கள ஒரு மல்டி டாஸ்கிங் ஷெஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏத்த மாதிரி பல வேலைகளை செய்யக்கூடியவங்க. நிஜ உலகத்துல காரோட கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஒரு சிறந்த உதாரணம். ஆமா. அதே சமயம் ஜிங்க் ஏன் நிறமற்ற சேர்மங்களை உருவாக்குதுங்கிற அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிளை மறக்காதீங்க. ஏன்னா அதோட D10 கான்ஃபிகரேஷன் முழுமையா நிரம்பி இருக்குன்னு. தேர்வுக்காக நிறத்துக்கு காரணம் DD டிரான்சிஷன்ஸ், பாராமேக்னட்டிசம்க்கு காரணம் அன்பேர்ட் டி எலக்ட்ரான்ஸுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த தலைப்போட அடிப்படை. கரெக்ட். கடைசியா நீங்க இன்னும் ஆழமா சிந்திக்க ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 பண்புகளும் பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ்னால வருதுன்னு சொன்னோம். அந்த டி ஆர்பிட்டல்ஸ்க்கு DXY, DYZ, DZ2ன்னு ஸ்பெசிஃபிக்கான வடிவங்கள் இருக்குன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு படி முன்னாடி போய் யோசிச்சா, ஒரு லிகெண்ட் எந்த டைரக்ஷன்லேருந்து வருது, அது எந்த வடிவத்தில் இருக்கிற ஆர்பிட்டலோட இன்டராக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து இந்த பண்புகள் இன்னும் நுணுக்கமா எப்படி மாறும்? அதாவது ஆர்பிட்டலோட ஷேப்பும் இதை அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பா. உதாரணமா ஒரு கேட்டலிஸ்டோட செயல்பாடு எப்படி இன்னும் ஸ்பெசிஃபிக்கா மாறும். இதை நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். சம்திங் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர்.